வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் கவியுலகு வலைவலி. நான் முத்துக்குமரன். நம்மளுடைய தமிழ் கவியுலகு வலைவலியில் நம்ம எப்போவுமே இலக்கியம் சார்ந்த, நம்மளுடைய மொழி சார்ந்த இந்த நிறைய தகவல்களை பார்த்துட்ருப்போம். அந்த வகையில் பகிரி கட்டுரைகள் பகுதி, நம்மளுடைய பகிரி கட்டுரைகள் பகுதிக்காகவே பகிரியில் வாட்ஸ்அப்பில் படித்த ஒரு கட்டுரையை நம்மளுடைய தமிழ் கவியுலகு வலைவலி நண்பர்களுடன் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன அப்படின்னா, திருமணமான ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு எழுதிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பகிரியில் படித்து அதையே தட்டச்சாவும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கடிதத்தை அப்படியே படித்து ஒரு பதிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு படித்தப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே இளைய பெண்கள் ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முன்ன ஒரு காலத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பெண்களுக்கு இருந்த ஒரு அடிப்படை பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி இல்லை. பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் குடும்பத்துக்கான வருமானத்தையும் ஈட்ட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உருவாகியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய தாய்க்கு தான் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதே கடிதத்தில், அதாவது கடிதம் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று அவங்க என்ன மாதிரியான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. தன்னுடைய தாய் என்ன மாதிரியான நிலையில் இப்போ இருந்திருக்காங்க, எதனால் தாய் அந்த நிலையிலையே இப்போவும் அந்த நிலையை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருக்காங்க, ஒரு பொறுப்பான வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இதில் சொல்லப்பட்டிருக்கும். சரி, இந்த கடிதம் இப்படி தான் தொடங்குது. திருமணமான பெண் தன் தாய்க்கு எழுதிய கடிதம், அனைவரும் கட்டாயம் படிங்க அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. கீழே அன்புள்ள அம்மா, எல்லா பெண்களைப் போலவே கல்யாண கனவில் கழித்து மனதை கொள்ளையடித்தவரை உங்கள் சம்மதத்துடன் குதூகலமாக ஆடம்பரமாக திருமணம் புரிந்து கொண்டேன். பின்னர் தான் தெரிந்தது, வாழ்க்கை சினிமாவில் போடும் சுபத்திற்கு பின்புதான் தொடங்குகிறது என்று. பின்புதான் தெரிந்தது, வாழ்க்கை சினிமாவில் போடும் சுபத்திற்கு பின்புதான் தொடங்குகிறது என்று. இந்த இடத்துல எனக்கு ஒரு திரைப்படத்தோட காட்சி நினைவுக்கு வருது. என்னென்னா, 12B அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் ஒரு காட்சியில் வந்திருப்பார். என்னென்னா, அந்த ஒரு பையன் வண்ணம் பூசிட்டுருப்பான், பெயிண்ட் அடிச்சிட்ருப்பான். அப்போ ஒரு பெண்ணை பார்த்து ரசிச்சுட்ருப்பான். அப்போ விவேக் அவர்கள் அந்த பையன்கிட்ட கேட்பார். அந்த பையன் எங்களோட காதல் ரொம்ப உண்மையான ஒரு காதல், நாங்கள் அந்த மாதிரியான ஒரு காதலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவான். அப்போ விவேக் அவர்கள் ஒரு வரி சொல்லுவார், ஏதேது ஃபிலிம் பை பாரதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லாங் ஷாட்டில் கார்த்திக்கும் ராதாவும் அப்படியே கை கோத்துட்டே போவாங்க, அந்த இடத்துல சுபம்னு போடுவாங்களே அதுவா அப்படின்னு கேட்டேன்னே ஆமான்னு சொல்லுவான். அப்போ அவர் தான் சொல்லுவார், அட கிறுக்கா, அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பாரதி ராஜா படத்தில் காமிக்காமல் விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே எனக்கு இந்த வரிகளை படிக்கும்போதே எனக்கு நினைவு வருது. பின்னர் தான் தெரிந்தது, வாழ்க்கை சினிமாவில் போடும் சுபத்திற்கு பின்பு தான் தொடங்குகிறது என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கிட்ட வாழ்க்கையில் விரும்புவது விரும்பப்படுவது என்பதையும் தாண்டி நிறைய இருக்கிறது என்று தெரிய வருகிறது. எத்தனை பொறுப்புகள், எத்தனை சுமைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை ஏமாற்றங்கள். நினைத்த நேரத்தில் நிம்மதியாக முழு தூக்கம் கலைந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியவில்லை. குடும்பத்தில் மற்றவர் விழிக்கும் முன் நான் விழித்து என் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. உன்னோடு இருந்த நாட்களில் எனக்கென்றே விருப்பமான உடைகளில் சிட்டாக பறந்து கொண்டிருந்தேன். இங்கே அவர்கள் விரும்பிய உடையில் வலம் வருவதையே விரும்புகின்றனர். இதோ என் தோழனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று உன்னிடம் சொல்லிவிட்டு சென்றது போல் சொல்லிச் செல்ல இயலவில்லை இங்கு. இதோ என் தோழனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று உன்னிடம் சொல்லிச் சென்றது போல் சொல்லிச் செல்ல இயலவில்லை இங்கே. என் தேவைகளை விட அடுத்தவர் தேவையை முன்வைத்தே நான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. நினைத்த நேரத்தில் தூங்கக்கூட முடிவதில்லை. எனக்கு விருப்பமான டிவி நிகழ்ச்சியை கூட பார்க்க முடிவதில்லை. சில நேரங்களில் எதற்கு இந்த திருமணம் என்று அலுப்பாக இருக்கிறது. இந்த திருமணம் என் சுதந்திரத்தை அல்லவா பறித்து விட்டது, என் சுயத்தை அல்லவா சூறையாடி விட்டது. உன்னிடம் இருந்தபோதே மிக மகிழ்வாக இருந்தேனே. உன்னிடம் திரும்ப வந்து விடலாமா என்று கூட தோன்றுகிறது. உன் மடியில் படுத்து கொள்ளணும் போல இருக்கு அம்மா. வேண்டாம் வேண்டாம் என்று நான் சொல்ல ஒரே ஒரு இட்லி போட்டுக்கோ, உனக்கு பிடிக்குமேன்னு பால்கோவா செஞ்சேன்னு நீ பின்னாலேயே வந்து ஊட்டி விடுவதை கொஞ்சிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. எந்த கவலையும் இல்லாமல் உன் அரவணைப்பில், உன் கொஞ்சலில், உன் பாதுகாப்பிலேயே இருந்துவிடக்கூடாதா என்று கூட தோன்றுகிறது. ஆனால்
அடுத்த கணமே நீயும் என் வயதில் என்னை மாதிரி தானே உணர்ந்திருப்பாய். நீ உன் திருமணத்தில் செய்த தியாகங்கள் தானே எனக்கு இந்த அழகிய நினைவுகளை கொடுத்திருக்கிறது. நீ அன்று நான் இன்று நினைப்பது போல் நினைத்திருந்தால் நான் இன்று இருந்திருப்பேனா? அன்று நீ இன்று நான் நினைப்பது போல் நினைத்திருந்தால் நான் இன்று இருப்பேனா? நீ செய்த தியாகங்களையும் உழைப்பையும் பாசத்தையும் எதிர்பாரா அன்பையும் நான் திருப்பித் தர வேண்டாமா என நினைத்துக் கொள்கிறேன். அது உன்னிடமிருந்து கற்றுக்கொண்டதுதான். அப்படி நினைக்கும்போது வாழ்க்கையை எளிதாக தெரிகிறது, தெளிவாக புரிகிறது. காலம் செல்ல செல்ல நீ உன் குடும்பத்தை நேசித்தது போல் நானும் என் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். நீ செய்த தியாகங்களை நானும் செய்ய தயாராகி விடுவேன். உனக்கு நாங்கள் கொடுத்த மன உறுதியை திடத்தை என் குடும்பமும் எனக்கு தரும். ஆமாம்மா, நீ எனக்கு கொடுத்ததை நானும் என் குடும்பத்திற்கு கொடுக்க தயாராகிவிட்டேன். நன்றிம்மா, என்றும் அன்புடன் உன் தேவதை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே ஒரு வரி போட்டிருக்காங்க. பெண் அன்பில் ஒரு தாய், பெண் அழகில் ஒரு தேவதை, பெண் அறிவில் ஒரு மந்திரி, பெண் வெறுப்பில் ஒரு நெருப்பு, பெண் வெற்றிக்கு ஒரு மாலை, பெண் நட்பில் ஒரு நேர்மை, பெண் கண்டிப்பில் ஒரு ஆசிரியர், மொத்தத்தில் பெண் தியாகத்தின் மறு உருவம் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருக்காங்க. கட்டுரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எனக்கே அப்படியே படிக்கும்போது ஒரு மாதிரி முதல்ல நான் இந்த கட்டுரையை படித்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ ஒரு உண்மை இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இந்த கட்டுரையை நம்மளுடைய தமிழ் கவி உலகில் கண்டிப்பாக ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த கட்டுரை பகுதி முடிந்தது. இந்த கட்டுரை பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு இனிய சரியான கட்டுரை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.